சஹாபாக்களின் தியாகங்கள். ஹல்ரத் அபூ ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார், இறைத்தூதர் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10 பேர்கள் கொண்ட ஒரு குழுவினரை உளவுப்படையாக அனுப்பி வைத்தார்கள். உமர் இப்னு கத்தாபுடைய மகன் ஆசிமின் தாய்வழி ஆட்னார் ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரியை உளவுப்படைக்கு தலைவராக்கினார்கள். அவர்கள் புறப்பட்டு உஸ்ஃபானுக்கும் மக்காவுக்கும் இடையிலுள்ள ஹத்தா என்னுமிடத்திற்கு வந்தபோது ஹுதைல் குலத்தைச் சேர்ந்த பனூலிஹ்யான் என்றழைக்கப்படும் ஒரு கிளையினருக்கு இந்த உளவுப்படையினர் வரும் விவரம் தெரிவிக்கப்பட்டது. உடனே அக்கிளையினர் அவர்களை பிடிப்பதற்காக அம்பெய்வதில் தேர்ச்சி பெற்ற கிட்டத்தட்ட 200 வீரர்களை தங்களுக்காக திரட்டிக்கொண்டு இந்த உளவுப்படையினரின் சுவடுகளை பின்பற்றி அவர்களை தேடியபடி சென்றனர். வழியில் உளவுப்படையினர் மதீனாவிலிருந்து பயண உணவாக கொண்டு வந்திருந்த பேரீச்சம் பழங்களை தின்று அவற்றின் கொட்டைகளை போட்டு விட்டுச் சென்ற இடத்தை கண்டனர். உடனே இது யத்ரிபுடைய மதீனாவுடைய பேரீச்சம் பழம் என்று கூறினர். எனவே அவர்களின் கால் சுவடுகளை பின்பற்றிச் சென்றனர். அவர்களை ஹல்ரத் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களின் சகாக்களும் கண்டபோது உயரமான குன்று போன்ற ஓரிடத்தில் புகலிடம் தேடி ஒதுங்கி நின்றனர். அவர்களை பனூலிஹ்யான் குலத்தினர் சூழ்ந்தனர். அவர்கள் அந்த உளவுப்படையினரிடம், நீங்கள் இறங்கி வந்து எங்களிடம் சரணடைந்து விடுங்கள், உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழியும் வாக்கும் அளிக்கிறோம், உங்களில் எவரையும் நாங்கள் கொல்லமாட்டோம் என்று கூறினார்கள். உளவுப்படையின் தலைவரான ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீதானையாக இன்று நான் ஒரு நிராகரிப்பாளனின் பொறுப்பில் என்னை ஒப்படைத்தவனாக இந்த குன்றிலிருந்து கீழே இறங்க மாட்டேன் என்று கூறிவிட்டு, இறைவா, எங்கள் நிலை குறித்து உன் தூதருக்குத் தெரிவித்துவிடு என்று பிரார்த்தித்தார்கள். எதிரிகள் அவர்களின் மீது அம்பெய்து ஆசிம் உட்பட 7 பேரை கொன்றனர். உளவுப்படையினரில் எஞ்சியிருந்த 3 பேர் எதிரிகளிடம் உறுதிமொழியும் வாக்கும் பெற்று இறங்கினார்கள். அவர்கள் அன்சாரித் தோழர் குபைப் அவர்களும் இப்னு தசினா அவர்களுக்கு மற்றுமொருவரும் ஆவர். இவர்கள் தங்கள் கையில் கிடைத்தவுடன் நிராகரிப்பாளர்கள் தம் விற்களின் நான்களை அவிழ்த்து அவர்களை கட்டினார்கள். உளவுப்படையில் எஞ்சிய 3வரில் 3வது மனிதர், இது முதலாவது நம்பிக்கை துரோகம், அல்லாஹ்வின் மீதானையாக நான் உங்களுடன் வரமாட்டேன், கொல்லப்பட்ட இவர்கள் எனக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்துள்ளனர் என்று கூறினார். உடனே அவர்கள் அவரை இழுத்துச் சென்று தம்மோடு வரும்படி நிர்பந்தித்தார்கள். அதற்கு அவர் மறுத்துவிடவே அவரை கொலை செய்துவிட்டார்கள். பிறகு குபைப் அவர்களையும் இப்னு தசினா அவர்களையும் பிடித்துச் சென்று மக்காவில் விற்றுவிட்டனர். இது பத்ரு போருக்குப் பிறகு நடந்த சம்பவமாகும். குபைப் அவர்களை பனூ ஹாரிஸ் என்னும் குலத்தார் வாங்கினர். அந்த குலத்தின் தலைவர் ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்பவரை குபைப் அவர்கள் பத்ரு போரில் கொன்று விட்டிருந்தார்கள். எனவே அதற்கு பழிவாங்குவதற்காக குபைப் அவர்களை பனூ ஹாரிஸ் குலத்தார் வாங்கி கைது செய்து வைத்திருந்தனர். அவர்களிடம் குபைப் அவர்கள் கைதியாக இருந்தார்கள். உபைதுல்லாஹ் இப்னு இயால் ரஹ் கூறினார்கள் என அறிவிப்பாளர் சுஹ்ரி ரஹ் கூறினார். ஹாரிஸின் மகள் என்னிடம் கூறினார், குபைப் அவர்களை கொல்வதற்காக எங்கள் குடும்பத்தார் ஒன்று கூடியபோது குபைப் தேவையற்ற முடிகளை களைவதற்காக ஒரு சவரக்கத்தியை என்னிடமிருந்து இரவல் வாங்கினார். அப்போது என்னுடைய குழந்தை ஒருவனை அவர் கையில் எடுத்தார். அவன் அவரிடம் சென்றபோது நான் பார்க்காமல் கவனக்குறைவாக இருந்துவிட்டேன். அவர் கையிலே சவரக்கத்தி இருக்க தம் மடியின் மீது அவனை உட்கார வைத்திருப்பதை கண்டேன். அதைக் கண்டு நான் கடும் பீதியடைந்தேன். என் முகத்தில் தெரிந்த பீதியை குபை புரிந்து கொண்டார். உடனே, நான் இவனை கொன்று விடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா? நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் மீதானையாக குபைப் அவர்களை விடச் சிறந்த ஒரு கைதியை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் மீதானையாக அவர் ஒரு நாள் தம் கையிலிருந்த திராட்சை குலை ஒன்றிலிருந்து பழங்களை எடுத்து உண்டு கொண்டிருக்க கண்டேன். அப்போது அவரின் கை இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தது. மேலும் அப்போது மக்கா நகரில் பழம் விளையும் பருவம் எதுவும் இருக்கவில்லை. மேலும் ஹாரிஸின் மகள், அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த இரணமாகும், அல்லாஹ் அதை குபைப் அவர்களுக்கு அளித்திருந்தான் என்று கூறி வந்தார் என அறிவிப்பாளர் இடையில் கூறுகிறார். அவர்கள் குபைப் அவர்களை கொல்வதற்காக ஹரம் எனும் இரத்தம் சிந்துவது அனுமதிக்கப்படாத புனித பகுதியிலிருந்து ஹில் எனும் புனித எல்லைக்கு வெளியே இருக்கும் பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றபோது அவர்களிடம் குபைப் அவர்கள், என்னை 2 ரக்கத்துகள் தொழவிடுங்கள் என்று கூறினார்கள்.
தொழுது முடித்து பிறகு, நான் மரணத்தைக் கண்டு அஞ்சுகிறேன் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்ற அச்சம் எனக்கில்லாமல் இருந்திருந்தால் நான் நீண்ட நேரம் தொழுதியிருப்பேன் என்று கூறிவிட்டு, இறைவா, இவர்களை எண்ணி வைத்துக் கொண்டு ஒருவர் விடாமல் பழிவாங்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். நான் முஸ்லிமாக கொல்லப்படுவதால் நான் எதைப் பற்றியும் பொருட்படுத்தப் போவதில்லை. எந்த இடத்தில் நான் இறந்தாலும் நான் இறைவனுக்காகவே கொல்லப்படுகிறேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியே. நான் கொலையுறுவது அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காகத்தான் எனும்போது, அவன் நாடினால் என்னுடைய துண்டிக்கப்பட்ட உறுப்புகளின் இணைப்புகளின் மீது கூட தன் அருள் வளத்தை பொழிவான் என்று கவி பாடினார்கள். குபைப் அவர்களை ஹாரிஸின் மகன் உக்பா கொன்றுவிட்டார். அன்றிலிருந்து அடைத்து வைத்து அல்லது கட்டி வைத்து கொல்லப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொல்லப்படுவதற்கு முன் 2 ரக்கத்துகள் தொழுவதை முன்மாதிரியாக்கியவர் குபைப் அவர்களே என்றாயிற்று. ஆசிம் இப்னு சாபித் அவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களின் நிலை குறித்து தன் தூதருக்கு தெரிவித்து விட்டான். நபிகள் நாயகம் ஹழ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் தோழர்களுக்கு உளவுப் படையினரின் செய்தியையும், அவர்களுக்கு குறைஷிக்குல நிராகரிப்பாளர்களில் சிலருக்கு ஆசிம் அவர்கள் கொல்லப்பட்டது குறித்து தெரிவிக்கப்பட்டவுடன், கொல்லப்பட்டது அவர்தான் என்று அவரை அடையாளம் தெரிந்து கொள்ள அவரின் அங்கம் எதையாவது தமக்கு கொடுத்தனுப்பும் படி கேட்டு அவர்கள் ஆளனுப்பினார்கள். அப்போது ஆசிம் அவர்களுக்காக அவர்களின் உடலுக்கு பாதுகாப்பாக ஆண் தேனீக்களின் கூட்டம் ஒன்று நிழல் தரும் மேகத்தைப் போன்று அவரைச் சுற்றிலும் அரணாக படர்ந்திருக்கும்படி அனுப்பப்பட்டது. அது அவர்களை குறைஷிகளின் தூதுவரிடமிருந்து காப்பாற்றியது. எனவே அவர்களின் சதையிலிருந்து அவர்களால் எதையும் துண்டித்து எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஷரீப் 3045 ஹதீஸ், அத்தியாயம் 56 அறப்போரும் அதன் வழிமுறைகளும்.